வணக்கம் மக்களே. மேடை நாகரிகம், அரசியல் நாகரிகம்னு நாம மேடைகள் தோறும் கேட்டுட்டே இருக்கோம். ஆனா நடைமுறையில சில தலைவர்களோட பேச்சுக்கள் அந்த நாகரிக எல்லைகளை தாண்டும் போது அது மிகப்பெரிய அதிர்ச்சியையும் கண்டனத்தையும் தான் உருவாக்குது. சமீபத்துல பாஜக மாநில மூத்த தலைவர்கள் ஒருவரான திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் மேடையில் பேசின சில கருத்துக்கள் இப்போ சோசியல் மீடியா முழுக்க மிகப்பெரிய விவாத பொருளா மாறியிருக்கு. நடிகர் மற்றும் அரசியல் தலைவரான விஜய் அவருடைய தாயார் மற்றும் நடிகை த்ரிஷா ஆகியோரை பற்றி அவர் குறிப்பிட்ட கருத்துக்கள் கடுமையான விமர்சனங்களை சந்திச்சு வருது. அரசியல் களத்துல கொள்கை சார்ந்த விமர்சனங்கள், ஆட்சி முறை பற்றிய கேள்விகள், மக்கள் பிரச்சனைகளுக்கான விவாதங்கள் இருக்கிறது இயல்புதான். ஆனா தனிநபர் விமர்சனம், அதுவும் குறிப்பா பெண்களை மையப்படுத்தி பேசப்படும் தரக்குறைவான வார்த்தைகள் எப்போதுமே ஏத்துக்க முடியாதவை. நயினார் நாகேந்திரன் அவர்கள் விஜய் மற்றும் அவருடைய தாயாரை பற்றி குறிப்பிட்ட சில வார்த்தைகள் அருவருக்கத்தக்க வகையில அமைந்திருந்ததா பலரும் தங்களோட கண்டனங்களை பதிவு செஞ்சுட்டு வராங்க. ஒரு தாயை பற்றியும் பெண்களின் கண்ணியத்தை பற்றியும் மேடைகள்ல இப்படி பேசுவதுதான் அரசியல் நாகரிகமா என்கிற கேள்வி இப்போ பலராலும் முன்வைக்கப்படுது. இந்த விவகாரம் சூடுபிடிச்சதை தொடர்ந்து பாஜகவை சேர்ந்த நடிகையும் மூத்த தலைவருமான குஷ்பு அவர்கள் மிக கடுமையான கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்காங்க. அவங்க வெளியிட்ட பதிவுல என்ன சொல்லிருக்காங்கன்னா, எங்களோட மதிப்புக்குரிய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் எப்போதுமே பெண் சக்தியை பற்றியும் பெண்களை உயர்வாக மதிப்பதை பற்றியும் தான் பேசுவாரு. ஆனால் ஒரு பெண்ணின் கண்ணியத்தையும் நேர்மையும் இழிவுபடுத்தும் வகையில் பேசுவதை எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. கட்சியை பற்றி விமர்சியுங்கள், மக்களுக்காக குரல் கொடுங்கள், அரசாங்கத்தின் குறைகளை சுட்டிக்காட்டுங்கள். அதை விட்டுட்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்வதற்காக ஒரு பெண்ணை பகடை காயாக பயன்படுத்தாதீர்கள். இந்த உலகத்துல ஒவ்வொரு ஆணும் இருப்பதற்கு ஒரு பெண்ணும் அம்மாவும் தான் காரணம் என்பதை நினைவில் வையுங்கள் அப்படின்னு ரொம்ப ஆதங்கத்தோடையும் காட்டமாகவும் பதிவு செஞ்சிருக்காங்க. சொந்த கட்சியை சேர்ந்த ஒரு பெண் தலைவரே இந்த அளவுக்கு வெளிப்படையாக கண்டனம் தெரிவிச்சிருப்பது இந்த விவகாரத்தின் தீவிரத்தை காட்டுது. இப்போ சோசியல் மீடியாவில் பிரதான ஒரு கேள்வி எழுப்பப்பட்டு வருது. முன்னதாக விஜய் மற்றும் த்ரிஷா குறித்து தவறாக பேசிய விவகாரங்களில் கூட சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதை போல இப்போது மேடையில் வரம்பு மீறி பேசிய நயினார் நாகேந்திரன் மீது அரசு சட்ட நடவடிக்கை எடுக்குமா? அரசியல் கட்சி தலைவர்கள் மேடைகளில் பேசும்போது தங்களது வார்த்தைகளை மிகவும் கவனமாக கையாள வேண்டும் என்பதை நடுநிலையாளர்களின் கோரிக்கையாக இருக்கு. ஒரு பெண்ணை அல்லது ஒரு தாயை இழிவுபடுத்தி பேசுவது என்பது எந்த கட்சி செய்தாலும் அது தவறான முன் உதாரணமே. அரசியல் மேடைகள் என்பது கொள்கைகளை பேசுவதற்கான இடமே தவிர தனிநபர் நாகரிகத்தை சிதைப்பதற்கான இடம் அல்ல. பெண்களின் கண்ணியத்தை பாதுகாப்பதும் மேடை நாகரிகத்தை பேணுவதும் ஒவ்வொரு அரசியல் தலைவரின் பொறுப்பு. நயினார் நாகேந்திரன் அவர்களின் இந்த பேச்சு பற்றியும் அதற்கு பாஜகவை சேர்ந்த குஷ்பு கொடுத்த இந்த கடுமையான கண்டனம் பற்றியும் உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். வணக்கம் நண்பர்களே.